ஹாய் குட்டீஸ், நாம இப்போ கிளாஸ் 2ஓட இங்கிலீஷ் தேர்ட் லெசன் ஷாப்பிங் ஃபார் மேனர்ஸ் தான் பார்க்க போகிறோம். செகண்ட் ஸ்டாண்டர்டோட இங்கிலீஷ் லெசன் 3 ஷாப்பிங் ஃபார் மேனர்ஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வார்ம் அப் பார்க்கலாம். Read this poem aloud in class. I say thank you. I say please. I don't interrupt or tease. I don't interrupt or tease. I don't argue. I don't fight. I listen when friends talk. That's right. I share my toys and wait for my turn. Good manners are easy to learn. இத ஒரு ரைம்ஸ் மாதிரி போயம் மாதிரி சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. இதை வந்து லவுடா கிளாஸ்ல வந்து படிப்பீங்களாம். ஐ சே தேங்க்யூ. நான் வந்து எப்பவும் எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணால் தேங்க்யூ சொல்லுவேன். ஐ சே ப்ளீஸ். எனக்கு யார்கிட்டையாவது ஹெல்ப் கேட்கணுன்னா நான் ப்ளீஸ் சொல்லி கேட்பேன். ஐ டோன்ட் இன்டரப்ட் ஆர் டீஸ். அதாவது நான் வந்து ஒருத்தவங்க பேசிகிட்டு இருக்கும்போது குறுக்க போய் பேச மாட்டேன், அவங்கள கிண்டலும் பண்ண மாட்டேன். ஐ டோன்ட் ஆர்கியூ. நான் தேவையில்லாமல் கோவமாக ஆர்கியூ பண்ண மாட்டேன். ஐ டோன்ட் ஃபைட். நான் யார் கூடவும் சண்டை போட மாட்டேன். ஐ லிசன் வென் ஃப்ரெண்ட்ஸ் டாக். தட்ஸ் ரைட். நான் வந்து எப்போவுமே என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட பேசும்போது அதை அமைதியாகவும் கவனமாகவும் கேட்பேன். ஐ ஷேர் மை டாய்ஸ் அண்ட் வெயிட் ஃபார் மை டர்ன். அதாவது நான் என் டாய்ஸ் எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுவேன். எனக்கு விளையாடுறதுக்கு டர்ன் வரும்பொழுது நான் அமைதியாக விளையாடுவேன். எனக்கு அந்த டாய்ஸ் வேணும்னு நான் அடம் பிடிக்க மாட்டேன். குட் மேனர்ஸ் ஆர் ஈஸி டு லேர்ன். நல்ல பழக்கம் எல்லாம் ரொம்ப ஈஸி கற்றுக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு போயம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது லவுடா கிளாஸ்ல சொல்வீங்களா? இன்னொரு முறை உங்களுக்காக சொல்றேன். ஐ சே தேங்க்யூ. ஐ சே ப்ளீஸ். ஐ டோன்ட் இன்டரப்ட் ஆர் டீஸ். ஐ டோன்ட் ஆர்கியூ. ஐ டோன்ட் ஃபைட். ஐ லிசன் வென் ஃப்ரெண்ட்ஸ் டாக். தட்ஸ் ரைட். ஐ ஷேர் மை டாய்ஸ் அண்ட் வெயிட் ஃபார் மை டர்ன். குட் மேனர்ஸ் ஆர் ஈஸி டு லேர்ன். மாண்டி. நம்ம லெசனோட ஹீரோ யாருன்னா மாண்டி. மாண்டி the monkey had a plan to buy manners instead of learning them. Will he able to do it? அதாவது மாண்டி the monkey, அவர் நம்ம மாண்டி என்ன பண்றாருன்னா குட் மேனர்ஸ் எல்லாம் கத்துக்கிறதுக்கு பதில் காசு கொடுத்து வாங்கலாம்னு நினைக்கிறாரு. நல்ல பழக்கத்தெல்லாம் கத்துக்கிறதுக்கு பதிலா காசு கொடுத்து வாங்கிடலாம் நினைக்கிறாரு. மாண்டியால வாங்க முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. வாங்க லெசன்குள்ள போலாம். மாண்டி இஸ் a rude monkey. He does not greet his teachers when he sees them. மாங்கி வந்து ஒரு ரூட் மங்கி. அதாவது எப்படின்னா ரொம்ப ரூடா ஹாஷா பிஹேவ் பண்ணுவாரு. He does not greet his teachers when he sees them. டீச்சர் பார்த்தா நம்ம என்ன சொல்லுவோம்? குட் மார்னிங் மேம் சொல்லுவோம். கிளாஸ் நடத்திட்டு கிளாஸ் விட்டுட்டு வெளியே போனோம்னா தேங்க்யூ மேம் சொல்லுவோம். வாசல்ல ஏதாவது ஏசிஓ மேமும் இல்லை வேற ஏதாவது அட்மின் மேமும் பார்த்தா குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணிட்டு போவோம். ஆனா நம்ம மாண்டி அதெல்லாம் செய்யவே மாட்டாரு. When he knocks into people, he does not apologize. அதாவது யாரையாவது இப்படி அடிச்சா கூட அதுக்கு சாரி கேட்கவே மாட்டான். ஃப்ரெண்ட்ஸையும் பக்கத்துல இருக்கவங்களையும் சும்மா முதுகுல தட்டிட்டு, நாக்னா தட்டுறது, அப்படி தட்டுனா கூட சாரி கேட்கவே மாட்டான். He does not give way to old people when he meet them on the street. இப்போ வயசானவங்களால நடக்க முடியாது, அவங்க எப்பவுமே ஸ்லோவா தான் நடப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்களை பார்த்தா கொஞ்சம் வழி விட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு போகணும். அதான் குட் மேனர்ஸ். ஆனா நம்ம மாண்டி அதெல்லாம் பண்ணவே மாட்டான். ரோட்ல வழியெல்லாம் அடிச்சுக்கிட்டு பெரியவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே போவான். His mother gets upset with him. அதனால மாண்டியோட அம்மா வந்து கொஞ்சம் அப்செட்டா இருந்தாங்க. என்னடா நம்ம பையன் இவ்வளோ ஹாஷா பிஹேவ் பண்றானேன்னு. She scold him. மாண்டிய அவங்க மம்மி திட்டிக்கிட்டே இருந்தாங்க. Learn some manners. நல்ல பழக்கங்களை கத்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. Learning manners is too difficult. Buying them is easy. மாண்டி replies. மாண்டி என்ன சொல்றான்? ஒரு விஷயத்த, ஒரு நல்ல பழக்கத்தை கத்துக்கிறத விட காசு கொடுத்து வாங்கிடலாமா? கத்துக்கிறத விட காசு கொடுத்து வாங்குறது ஈஸின்னு சொல்லி மாண்டி ரிப்ளை கொடுக்குறாங்க மம்மிக்கு. Give me some money மம்மி. I am going to buy manners. அவன் என்ன சொல்றான்? எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க. Give me some money. எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க, நான் போய் வந்து மேனர்ஸை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றான்.
மதர் மங்கி laugh. She thinks about it carefully. அவங்க அம்மாக்கு சிரிப்பு வந்துச்சு. மாண்டியோட அம்மாக்கு இதை கேட்டவுடனே சிரிப்பு வந்துச்சு. ஆனா அவங்க ஆழமா யோசிக்கிறாங்க. யோசிச்சு she decided to give Monty some money. Monty takes the money and runs happily towards the street. மாண்டிக்கு கொஞ்சம் காசு கொடுக்கறாங்க. மாண்டி என்ன சொன்னா, என்னால நல்ல பழக்கத்தை கத்துக்க முடியாது, அதுக்கு பதில் காசு கொடுங்க, நான் வேணா நல்ல பழக்கங்களை வந்து இது பண்ணிக்கிறேன், என்ன பண்ணிக்கிறேன், காசு கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். முதல்ல மாண்டி அவங்க அம்மாக்கு சிரிப்பு வந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் காசு கொடுத்தாங்க. அதை பத்தி ஆழமா யோசிச்சு காசு கொடுத்தாங்க. மாண்டியும் ஹாப்பியா ஸ்ட்ரீட்ல ஆடி பாடிக்கிட்டே வரான். He goes to the first store and shout. He goes to the first store and shout. Hey, do you sell manners here? No one answer. அதாவது அவர் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் கடைக்கு போயிட்டு யாராவது இருக்கீங்களா, இங்க மேனஸ் செல் பண்றீங்களான்னு கேக்குறாரு. ஆனா அங்க இருக்கிறவங்க யாரும் பதிலே சொல்லல. நான் திரும்ப ஒரு முறை தெளிவா வாசிக்கிறேன். வாசிச்சுட்டு உங்களுக்கு கரெக்டான எக்ஸ்பிளனேஷனை திரும்பவும் கொடுக்குறேன். Monty is a rude monkey. He does not greet his teachers when he sees them. When he knocks into people, he does not apologize. He does not give way to old people when he meets them on the streets. His mother gets upset with him. She scolds him. Learn some manners. Learning manners is too difficult. Buying them is easy. Monty replies, give me some money. Mummy, I am going to buy manners. Mother monkey laughed. She thinks about it carefully. She decided to give Monty some money. Monty takes the money and runs happily towards the street. He goes to the first store and shouts, hey, do you sell manners here? No one answer. Hey, first நான் இந்த லைன் மட்டும் படிக்கிறேன். He goes to the first store and shout, hey, do you sell manners here? No one answers. இப்போ ஒரு வாட்டி நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் சுருக்கமா. மாண்டி வந்து ஒரு ஹார்ஷான மங்கி. மாண்டி எப்பவுமே அவங்க டீச்சர்ஸை பார்த்தா விஷ் பண்ண மாட்டான். ரோட்ல பெரியவங்களை பார்த்தா அவங்களுக்கு வழி விடாம அவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே போவான். ஃப்ரெண்ட்ஸை யாராவது முதுகுல தட்டினா கூட, அடிச்சாலோ விளையாடினாலோ, ஹாஷா விளையாடினாலும் சாரி கேட்க மாட்டான். இந்த மாதிரி ஒரு ஹாஷான பையன். அதனால மாண்டியோட அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. மாண்டி, நீ வந்து போயிட்டு கொஞ்சம் நல்ல பழக்கங்களை மேனர்ஸை வந்து கத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே மாண்டி என்ன சொல்லுவான், நம்ம வந்து மேனர்ஸை லேர்ன் பண்றது ரொம்ப கஷ்டம், அதுக்கு பதில் நான் போய் கடையில இருந்து வாங்கிட்டு வந்துடுறேன், எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்கன்னு கேட்கறான். இதை கேட்ட வந்து மதர் மங்கி சிரிக்கிறாங்க. என்னடா இது, இவன் எப்படி சொல்றானே. ஆனா அதை டீப்பா யோசிச்சு பார்த்துட்டு அவன்கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்து போய் மேனர்ஸ் வாங்கிட்டு வான்னு அனுப்பி வைக்கிறாங்க. அவரும் ஜாலியா மேனர்ஸ் வாங்க கடைக்கு வந்தாச்சு. அவர் முதல்ல ஒரு கடைக்கு போயிட்டு, இங்க யாராவது இருக்கீங்களா, எனக்கு மேனர்ஸ் வந்து இங்க விக்கிறீங்களா அப்படின்னு வந்து கேக்குறான். மாண்டிக்கு வந்து மேனர்ஸ்னா என்னன்னு தெரியல. மேனர்ஸ்ன்றது பழக்கம், அதை காசு கொடுத்து வாங்க முடியாது. அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை பழகினாதான் நம்மளால மேனர்ஸோட நடந்துக்க முடியும். இந்த பேஜ்ல இருக்க நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம். rude, R-U-D-E, rude. Greet, G-R-E-E-T, greet. Knocks, K-N-O-C-K-S, knocks. Apologize, A-P-O-L-O-G-I-S-E, apologize. Manners, M-A-N-N-E-R-S, manners. Learn, L-E-A-R-N, learn. Scold, S-C-O-L-D, scold. Upset, U-P-S-E-T, upset. Laugh, L-A-U-G-H-S, laugh. Money, M-O-N-E-Y, money. Reply, R-E-P-L-Y, reply. Decide, D-E-C-I-D-E, decide. Carefully, C-A-R-E-F-U-L-L-Y, carefully. Happy, H-A-P-P-Y, happy. Rude, greet. Knocks, apologize. Manners, land. Scold, upset. Laugh. Money, reply, decide, carefully, happy. இது எல்லாமே இந்த பேஜ்ல இருக்க நியூ வேர்ட்ஸ். நெக்ஸ்ட் பேஜ் போலாமா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா?
Monty goes to the second store and call out, "Hey, does anyone here sell manners?" மாண்டி என்ன பண்ணா ரெண்டாவது கடைக்கும் போனா, முதல்ல காசு எடுத்துட்டு கடைக்கு போனா, நெக்ஸ்ட் ரெண்டாவது கடைக்கும் போயிட்டு யாராவது manners செல் பண்றீங்களா இங்கன்னு கேட்டாரு. ஸ்டில் நோ ஒன் ஆன்சர். எப்படி ஆன்சர் பண்ணுவாங்க? மேனர்ஸ் எப்படி விற்கவா முடியும்? யாரும் எதுவும் சொல்லல. He goes to the third, fourth and fifth store. இவன் என்ன பண்ணா ஒரு கடைக்கு தாண்டி ரெண்டாவது கடை, மூணாவது கடை, நாலாவது கடை, அஞ்சாவது கடைன்னு ஏறி இறங்கிட்டாரு. He visit a total of 33 stores. மொத்தமா அவன் எத்தனை ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணா மாண்டி? 33 ஸ்டோர்ஸை வந்து விசிட் பண்ணிட்டான். எதுக்காக? மேனர்ஸ் சேல் பண்ணுவீங்களான்னு கேட்க. However, he does not find a shop that sells manners. அதாவது அவன் வந்து கண்டுபிடிக்கவே இல்லை. எந்த கடையில மேனர்ஸ் விற்காது. மேனர்ஸ்ன்றது ஒரு பழக்கம். எல்லாரும் இங்க இல்லை, இங்க இல்லை, இங்கெல்லாம் மேனர்ஸ் எல்லாம் இங்க விற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மாண்டிய அனுப்பிட்டே இருந்தாங்க. There is only one lost shop left. ஒரே ஒரு கடை தான் மீதி இருந்தது. This shop is owned by Uncle Sheep. அந்த கடை யாரோடதுன்னா மாண்டியோட அங்கிள் ஷீப்போடது. Uncle Sheep is usually very kind to Monty. Uncle Sheep வந்து மாண்டி கிட்ட எப்பவுமே ரொம்ப கைண்டா நடந்துப்பாரு. மாண்டி ரெஸ்பெக்ட் him very much. மாண்டிக்கும் அங்கிள் மேல நிறைய மரியாதை இருந்தது. Monty thinks if Uncle Sheep is ready to help, I will be able to buy manners. நம்ம மாண்டி என்ன நினைச்சா, அங்கிள் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு, நம்ம வந்து இங்க மேனஸை வாங்கிடலாம்னு நினைச்சான். கண்டிப்பா மேனஸை வாங்க முடியும்னு நினைச்சான். When he stepped into the shop, Monty sees that Uncle Sheep is busy. அதாவது அவன் வந்து அங்கிளோட கடைக்குள்ள போகும்பொழுது மாண்டி என்ன கவனிச்சான்னா, அங்கிள் ஷீப் ரொம்ப பிஸியா இருந்தாரு. பொருள்லாம் கஸ்டமர்ஸ்லாம் வருவாங்கல்ல, பொருள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கணும், பில்லிங் பண்ணணும், அந்த மாதிரி அங்கிள் ஷீப் வந்து ரொம்ப பிஸியா இருக்கிறத மாண்டி பார்க்கறான். Monty, wait, Uncle Sheep, do you have manners to sell? Monty asked softly. மாண்டி என்ன பண்ணா வெயிட் பண்ணிட்டான். ஏன்னா அவர் பிஸியா இருக்காரு, அங்கிளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு பொறுமையா வெயிட் பண்ணி அங்கிள் ஃப்ரீ ஆனவன கேட்கிறான். அங்கிள் ஷீப், நீங்க வந்து மேனர்ஸை வந்து செல் பண்றீங்களா அப்படின்னு கேட்கிறான். அங்கிள் ஷீப் ஸ்மைல்ஸ் அண்ட் சே. அவர் வந்து அழகா கைண்டா சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, யூ கேனாட் பை மேனர்ஸ், யூ ஹாவ் டு லேர்ன் தெம். அதாவது நீ மேனர்ஸை காசு கொடுத்து வாங்க முடியாது, நீ வந்து அதை கத்துக்கணும். லேர்ன்னா நீ மேனர்ஸை கத்துக்கிட்டு பழகணும் அப்படின்னு சொல்றாரு. மாண்டி இஸ் டிசப்பாயிண்டட். மாண்டிக்கு ரொம்ப ஏமாற்றமாயிடுச்சு. டிசப்பாயிண்டட்னா ஏமாற்றமாயிடுச்சு. He walks home sadly. அவர் என்ன மாண்டி என்ன பண்ணிட்டாரு, வீட்டுக்கு சோகமா நடந்து போறாரு. When he reaches home, he says, I am sorry mummy, I could not buy manners. வீட்டுல சொல்லிட்டு வந்தாலே நான் மேனஸை வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு மாண்டியால வாங்க முடியலன்னு ரொம்ப சேடா வீட்டுக்கு நடந்து போறாரு. வீட்டுக்கு நடந்து போய் வீட்டை சேர்ந்த உடனே அம்மாட்ட சொல்றாரு, என்னால மேனஸை வாங்க முடியலன்னு. Mother monkey happily brings some sandwiches and say, you must be hungry, let's eat. அம்மா மங்கிக்கு நல்லாவே தெரியும், மதர் மங்கிக்கு நல்லாவே தெரியும் இவ்வளவு தூரம் அலைஞ்சிட்டு வந்ததுல மாண்டி ரொம்ப பசியா இருப்பான்னு. அதனால அம்மா என்ன சொல்றாங்க, நான் உனக்கு சாண்ட்விச்சஸ் வச்சிருக்கேன், நீ போய் சாப்பிடு, எனக்கு தெரியும் உனக்கு வந்து பசியா இருக்கும்னு. Monty is very hungry. He takes a big bite of the sandwich. It is delicious. மாண்டிக்கு செம்ம பசி, பெரிய வாயா எடுத்து அந்த சாண்ட்விச்சை கடிக்கிறான். அது மட்டும் இல்ல, சாண்ட்விச் செம்ம டெலிஷியஸா இருக்கு. He thinks to himself, my mummy is the best, I want to thank her. அதாவது மாண்டி என்ன நினைக்கிறான், அம்மா தான் ரொம்ப பெஸ்ட், அம்மாக்கு நான் நன்றி சொல்லணும், நான் பசியா இருப்பேன்னு தெரிஞ்சு அம்மா எனக்கு ஒரு பெரிய சாண்ட்விச் செஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறான். Thank you mummy, a very polite words flows out of Monty's mouth. அதாவது இப்ப வந்து மாண்டி என்ன சொல்றான்னா, அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா, எனக்கு வந்து இது செஞ்சு கொடுத்ததுக்குன்னு சொல்லி ரொம்ப பொலைட்டா சொல்றான் அம்மாட்ட. மதர் monkey is pleased and say, although you did not buy manners, but you have been able to learn them today. மாண்டி ஸ்மைல் அண்ட் hugs his mother. அதாவது அவங்க அம்மா கிட்ட எப்பவுமே வந்து எதுவுமே சொல்லாதவன் என்ன சொல்றான்னா, பசியில அவங்க அம்மா வந்து அவனோட பசி தெரிஞ்சுக்கிட்டு சாண்ட்விச் கொடுத்ததுனால, அம்மா ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு சாண்ட்விச் கொடுத்தது, நீங்க வந்து நான் பசியா இருப்பேன்னு
தெரிஞ்சு எனக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்ல நினைச்சான். அந்த தேங்க்ஸையும் சொல்லிட்டான். மம்மி என்ன சொல்றாங்க, மம்மி மங்கி மதர் மங்கி, செல்லம் நீங்க வந்து உங்களால மேனஸை கண்டிப்பா வாங்க முடியாது வெளியே, நீங்க வந்து அந்த மேனஸை லேர்ன் பண்ணி எப்பவுமே லேர்ன் பண்ணிக்கணும். இன்னைக்கு நீங்க கரெக்டா கத்துக்கிட்டீங்க, மேனஸ்னா என்னன்றத கரெக்டா கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே மாண்டி வந்து அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறான். ஓகே குட்டீஸ், நான் திரும்ப ஒரு வாட்டி வாசிச்சுட்டு உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்குறேன். ஒன் டைம் ரீட் பண்ணிடலாம். Monty goes to the second store and calls out, "Hey, does anyone here sell manners?" Still no one answers. He goes to the third, fourth and fifth stores. He visits a total of 33 stores. However, he does not find a shop that sells manners. There is only one last shop left. This shop is owned by Uncle Sheep. Uncle Sheep is usually very kind to Monty. Monty respects him very much. Monty thinks if Uncle Sheep is ready to help, I will be able to buy manners. When he steps into the shop, Monty sees that Uncle Sheep is busy. Monty waits. "Uncle Sheep, do you have manners to sell?" Monty asks softly. Uncle Sheep smiles and says, "You cannot buy manners. You have to learn them." Monty is disappointed. He walks home sadly. When he reaches home, he says, "I am sorry, Mummy. I could not buy manners." Mother Monkey happily brings some sandwiches and says, "You must be hungry. Let's eat." Monty is very hungry. He takes a big bite of the sandwich. It is delicious. He thinks to himself, "My mummy is the best. I want to thank her." "Thank you, Mummy." A very polite word flows out of Monty's mouth. Mother Monkey is pleased and say, "Although you did not buy manners, but you have been able to learn them today." Monty smiles and hugs his mother. மாண்டி என்ன பண்றான், காசு எடுத்துக்கிட்டு மேனஸை வாங்க கிளம்பிட்டான். அவன் 33 ஷாப்புக்கு மேல சுத்திட்டு வந்துட்டான். அங்க யாருமே மேனஸை விற்கல. மேனஸ் எப்படி விற்பாங்க, எல்லாரும் மேனஸ் வந்து இங்கெல்லாம் விற்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. மாண்டி ரொம்ப டிசப்பாயிண்டடா ஃபைனலா ஒரு ஷாப்புக்கு போறான். அந்த ஷாப் யாரதுன்னா அங்கிள் ஷீப்போடது. அங்கிள் ஷீப் வந்து எப்பவுமே வந்து மாண்டி கிட்ட ரொம்ப கைண்டா நடந்துப்பாரு. மாண்டிக்கும் அவர் மேல நிறைய மரியாதை உண்டு. அவர் கடைக்கு போனோடனே மாண்டி பாக்குறான், அவர் ரொம்ப பிஸியா இருக்காரு. அவர் ஃப்ரீ ஆன அப்புறம் மாண்டி போய் அங்கிள் கிட்ட கேக்குறான், "எனக்கு வந்து மேனஸ் இங்க விற்க முடியுமா?" அப்படின்னு கேக்குறான். மேனஸ் இங்க விக்குதா அப்படின்னு கேக்குறான். உடனே அங்கிள் மாண்டி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, "மேனஸை நீ வாங்க முடியாது, நீ வந்து கத்துக்கணும். மேனஸ்னா என்ன நீ கத்துக்கணுமே தவிர வாங்க முடியாதுன்னு" சொல்லிட்டார். மாண்டிக்கு ஒரே டிசப்பாயிண்டட். அவன் வீட்டுக்கு ரொம்ப சோகமா வீட்டுக்கு வந்தாச்சு. அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு வந்த உடனேவே அவங்க அம்மா கிட்ட சொல்றான், "சாரி மம்மி, என்னால மேனஸ் வாங்கிட்டு வர முடியல" அப்படின்னு சொல்றான். ஆனா மதர் மங்கி அவன் பசியா இருப்பான், இவ்வளவு தூரம் அலைஞ்சிட்டு வந்ததுன்னு குழந்தைக்கு பசி எடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சு சாண்ட்விச்சஸ் வச்சிருக்காங்க. 2 சாண்ட்விச்சஸ் வச்சு, "நீ சாப்பிடு முதல்லன்னு" சொல்றாங்க. மாண்டியும் வந்து பசியில வந்து ஒரு பெரிய வாய் சாண்ட்விச்சை கடிக்கிறாரு. ரொம்ப டெலிஷியஸா இருக்கு அந்த சாண்ட்விச். அவங்க மம்மிக்கு தேங்க்யூ சொல்லணும் போல இருக்கு. அவர் வாய் திறந்து முறையா அவங்க மம்மிக்கு தேங்க்யூன்னு சொல்றாரு. அப்ப அவங்க மம்மி வந்து ரொம்ப பொலைட்டாவும் அழகாவும் சொல்றாங்க, "மாண்டி, நம்ம வந்து மேனஸை கடையில காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது. ஆனா நீ நினைச்சா மேனஸை கத்துக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. மாண்டிக்கு அப்பதான் புரியுது. ஓடி போய் அவங்க மம்மிய ஹாப்பியா கட்டி பிடிச்சிக்கிறான். மதர் மங்கியும் மாண்டிய கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஹாப்பி எண்டிங். ஓகே, வாங்க இதுல ஒரு வேர்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பொலைட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுல இருக்க நியூ வேர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? இந்த பேஜ்ல இருக்க நியூ வேர்ட்: ஸ்டோர், STORE, ஸ்டோர். செல், SELL, செல். அங்கிள், UNCLE, அங்கிள். சாஃப்ட், SOFT, சாஃப்ட்.
Kind, K-I-N-D, kind. Learn, L-E-A-R-N, learn, L-E-A-R-N, learn. Respect, R-E-S-P-E-C-T, respect. Visit, V-I-S-I-T, visit. Hungry, H-U-N-G-R-Y, hungry. Disappointed, D-I-S-A-P-P-O-I-N, T-E-D, disappointed, D-I-S-A-P-P-O-I-N-T-E-D, disappointed. Reaches, R-E-A-C-H-E-S, R-E-A-C-H-E-S, reaches. Brings, B-R-I B-R-I-N-G-S, brings, B-R-I-N-G-S, brings. Sandwiches, S-A-N-D, sandwiches, W-I-C-H-E-S, sandwiches. Delicious, D-E-L-I-C-I-O-U-S, delicious. Pleased, ரொம்ப pleasing பண்ணி கேட்கறது, pleased. Today, pleased, P-L-E-A-S-E-D, pleased, today, T-O-D-A-Y, today. Smile, S-M-I-L-E, smile. Polite, P-O-L-I-T-E, polite. Store, sell, uncle. Soft, kind, learn, respect, visit. Hungry, disappointed, reaches, brings. Sandwiches, delicious, pleased, today, smile, polite. One time நம்ம firstல இருந்து நம்ம வாசிச்சிடலாமா lesson? The Monty is a rude monkey. He does not greet his teachers when he sees them. When he knocks into people, he does not apologize. He does not give way to old people when he meets them on the street. His mother gets upset with him. She scolds him, learn some manners. Learning manners is too difficult. Buying them is easy. Monty replies, give me some money. Mummy, I am going to buy manners. Mother Monkey laughs. She thinks about it carefully. She decided to give Monty some money. Monty takes the money and runs happily towards the street. He goes to the first store and shouts, hey, do you sell manners here? No one answers. Monty goes to the second store and calls out, hey, does anyone here sell manners? Still no one answers. He goes to the third, fourth and fifth store. He visits a total of 33 stores. He visits a total of 33 stores. However, he does not find a shop that sells manners. There is only one last shop left. This shop is owned by Uncle Sheep. Uncle Sheep is usually very kind to Monty. Monty respects him very much. Monty thinks if Uncle Sheep is ready to help, I will be able to buy manners. When he steps into the shop, Monty sees that Uncle Sheep is busy. Monty waits. Uncle Sheep, do you have manners to sell? Monty asks softly. Uncle Sheep smiles and says, you cannot buy manners. You have to learn them. Monty is disappointed. He walks home sadly. When he reaches home, he says, I am sorry, Mummy, I could not buy manners. Mother Monkey happily brings some sandwiches and says, you must be hungry. Let's eat. Monty is very hungry. He takes a big bite of the sandwich. It is delicious, he thinks to himself. My mother is the best. I want to thank her. Thank you, Mummy. A very polite word flows out of Monty's mouth. Mother Monkey is pleased and says, although he did not buy manners, but you have been able to learn them today. Monty smiles and hugs his mother. ஓகேவா, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து உங்களுக்காக ஒரு தனியா ரீடிங் செக்ஷனே கொடுத்தாச்சு. வாங்க புக் பேக் போலாம். Multiple choice question. What did Monty the monkey plan to do? What did Monty
the monkey planned to do? அவன் என்ன பிளான் பண்ணா? Buy manners. Option B தான் சரியான ஆன்சர். Buy manners. Why did Monty want money? To buy manners. கொஞ்சம் காசு கொடுங்க, நான் போய் manners வாங்கிட்டு வரேன்னு சொன்னால to buy manners. First oneக்கு option B, second oneக்கு option A. Who is kind to Monty? Uncle Sheep was very kind to Monty. Who is kind to Monty? Answer வந்து first oneக்கு answer. Uncle Sheep was very kind to Monty. What does Uncle Sheep tell Monty? Uncle Sheep told to Monty, you cannot buy manners. You have to learn them. Okay, நான் திரும்ப படிக்கிறேன். Who is kind to Monty? Answer, Uncle Sheep was very kind to Monty. What does Uncle Sheep tell Monty? Uncle Sheep told to Monty, you cannot buy manners. You have to learn them. Third one பாருங்க. What does mother serve Monty after he comes back? Circle the correct answer. அவன் அலைஞ்சிட்டு காசு எடுத்துட்டு போய் மேனஸ் வாங்குறேன்னு எல்லா இடத்துலயும் அலைஞ்சிட்டு திரும்ப வந்தோடனே அவங்க அம்மா என்ன கொடுத்தாங்கன்னு கேட்குறாங்க. என்ன கொடுத்தாங்க? மில்க் கொடுத்தாங்களா, ஆப்பிள் கொடுத்தாங்களா? கிடையாது, சாண்ட்விச் தான் கொடுத்தாங்க. அதுவும் ரொம்ப டெலிஷியஸான சாண்ட்விச். கரெக்டா எடுத்து டிக் பண்ணிக்கோங்க. ப்ராப்பரா ஆன்சர்ஸ் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே குட்டீஸ், இந்த லெசனு ரீடிங்காக இருக்கட்டும், நியூ வேர்ட்ஸாக இருக்கட்டும், புக் பேக்காக இருக்கட்டும், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். லெசன்ஸ் வந்து நான் இங்கிலீஷில் ரீட் பண்ணாலும் உங்களுக்கு தெளிவாக தமிழில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் புரிஞ்சு படிக்கிறதுக்கு உங்களுக்கு கரெக்டான டூலாக இருக்கும். ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் லைக்ஸ் தான் என்னோட பூஸ்ட். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசனோட பார்க்குறேன். ஒர்க் ஷீட்டை நான் தனியாகவே ஒரு வீடியோவாக போடுறேன்.